So hey guys, welcome back to the channel. So நம்ம இந்த வீடியோல இந்த டேஷ்போர்டுக்கான UI தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ இந்த டேஷ்போர்டு எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டாஸ்க் அண்ட் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக கான்செப்டடாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டேஷ்போர்டு தான் வந்து இது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்கெச் பண்ணுறோம் அண்ட் வந்து Wireframe வந்து எப்படி பண்ணுறோம் அண்ட் வந்து Figmaல எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து UI and UX பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு பிகினர் UI and UX டிசைனராக இருக்கீங்க அப்படின்னாலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போய் எப்படி இதை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம், எப்படிலாம் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ கைஸ், நம்ம ஃபுல்லாக வந்து எந்த ஐடியாவுமே இல்லாமல் நம்ம ஃபிக்மாவில் வந்து டைரெக்டாக இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஒயிட் ஷீட்டில் நம்ம வந்து ஸ்கெச் பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் டிசைன் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஐடியாஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்கெச்சிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பேப்பர்லேயே நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம்லையோ இல்லை வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுறப்பையோ வந்து நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து ஸ்கெச்சிங் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து UX ப்ராசஸில் வந்து ஸ்கெச்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து டேஷ்போர்ட் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ரெக்டாங்கிள், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக வரையணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு ரஃப் ஸ்கெட்ச் தான், நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால உங்களுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் ப்ளைனாக வரைஞ்சாலும் எந்த விதமான இதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன ஐடியா வருதோ அதை நீங்கள் வந்து வரையலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து மெனு பார் வந்து வேணும். ஸோ நம்மளோட ஐகான்ஸ்லாம் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு இங்கே ஒரு மெனு பார் சைடில் வந்து ஒரு டேப் பார் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நான் இங்கே வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட லோகோ வந்து இருக்கணும். ஸோ அதனால இங்கே நான் லோகோன்னு எழுதிக்கிறேன். அண்ட் வந்து இங்கே ஐகான்ஸ்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம ஒரு பிளேசஸ் வந்து விட்டுருவோம். இந்த இடத்துல நம்மளோட ஐகான்ஸ்லாம் வரப்போகுது. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட செட்டிங்ஸோட ஐகான்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே செட்டிங்ஸோட ரஃப்பான ஒரு ஸ்கெட்ச் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஐகான் வந்துடும். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம இதில் வந்து லேஅவுட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான சர்ச் பார் வந்து இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து சர்ச் ஐகான் வச்சு சர்ச் பார் வந்து இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரஃப்பான ஸ்கெட்சை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து சர்ச் பார் வரும். அண்ட் இங்கே வந்து வாய்ஸ் ரெகக்னேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் வந்து இந்த இடத்துல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே வந்து ஒரு மைக் சிம்பிள் வரைஞ்சிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஹீரோ இமேஜ் வந்து வேணும். ஸோ அதனால் நான் இங்கே வந்து ஒரு கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து வேணும். ஸோ அதனால நான் இதை வந்து இங்கே வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டைட்டில் வந்து வரும். ஸோ இங்கே வந்து என்னோடய ஹீரோ டைட்டில் வந்து வரும். அதுக்கு இந்த மாதிரியான இது போட்டுக்கலாம். ஸோ சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து நம்மளோட அப்கமிங் மீட்டிங்ஸும் அண்ட் கேலண்டர்ஸும் வந்து நம்ம இங்கே போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடில் அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் கரெக்டாக போயிட்டுருக்கு, அது நம்மளோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு இங்கே காட்டும். ஸோ இங்கே வந்து ப்ராஜெக்ட் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிறேன். இதில் வந்து நம்ம 3 கார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு 3 கார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணுவேன் இந்த இதுலேயுமே. ஸோ அதனால் நான் வந்து இந்த எக்ஸ்போர்றதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கெல்லாம் வந்து இமேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாஸ்க் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அதோட ஓவர்வியூ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி
டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் லைன் அப் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அண்ட் வந்து இது கீழே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ஐக்கான் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் சின்னதாக ஒரு இமேஜ் ஒன்று ப்ளேஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. அண்ட் வந்து இங்கே டெக்ஸ்ட் இருக்க போகுது. இங்கே வந்து என்னோடய டெக்ஸ்ட் இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு CTA பட்டன் இருக்கும் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக, நம்மளோட டாஸ்க் வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஒரு CTA பட்டன் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து ஒரு CTA பட்டன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஜ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கிராஃப் ஒன்று இருக்க போகுது. ஸோ அதனால நான் வந்து இங்கே ஒரு ரஃப்பாக வந்து ஒரு கிராஃப் ஒன்று வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து இப்படி இருக்க போகுது. இது வந்து கீழே இப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து நம்மளோட டேட் அண்ட் டைம்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். மண்டே, டியூஸ்டே அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து நம்மளோட டைட்டில்ஸ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த பக்கம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட யூஸரோட ப்ரொஃபைல் வந்து இங்கே இருக்கும். அண்ட் அவங்களோட நேம் வந்து இந்த இடத்துல காட்டும். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பெல் ஐக்கன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் காட்டுறதுக்காக. அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேலண்டர் கொடுக்க போகிறோம். ஸோ என்னென்ன ப்ராக்ரஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி 21 Thursday. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேலண்டர் ஐக்கான் வந்து நம்ம இந்த டேட் மாறி போனோம் அப்படின்னா அந்தந்த வீக்குக்கான அந்தந்த டேக்கான இதெல்லாம் டாஸ்க்லாம் வந்து காட்டுற மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்மளோட அப்கமிங் மீட்டிங்ஸ் என்னென்ன மீட்டிங்ஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்கமிங் மீட்டிங்ஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செயின் மாதிரியான ஒரு டிசைன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து ஒரு இது கொடுத்துட்டு இங்கே போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இமேஜும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. மீட்டிங்கோட ஹெட்டிங் அண்ட் வந்து எத்தனை மணிக்கு மீட்டிங் அண்ட் வந்து இங்கே ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஸோ இது வந்து ஒரு ரஃப் ஸ்கெட்ச் அப்படிங்கிறனால நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே கூட வரையலாம். ரொம்ப வந்து இப்போ நான் உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இதாக பண்ணுறேன். பட் வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து நம்மளோட ஸ்கெட்சிங் ப்ராசஸ். இதில் வந்து வேறு எதுவும் விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே விடலை, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன வேணும்னு இது பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அவ்வளோதான். இது வந்து ஸ்கெட்சிங் ப்ராசஸ். ஸோ இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதை ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Figmaவில் இதை வச்சு நம்ம ஒயர் ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்.